தமிழக மக்களே வணக்கம். சுற்றுலா டூர் இவைகளை முடிந்த அளவில் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த லீவு காலங்களில் சுற்றுலா போகணும், டூர் போகணும் அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணிக்கு போகிறது, குற்றாலத்துக்கு போகிறது, ஊட்டிக்கு போகிறது, கொடைக்கானலுக்கு போகிறது, உதகை மலைக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. தயவுசெய்து முடிஞ்ச அளவில் குறைச்சிருங்க. அதை எத்தனையோ பிள்ளைகள் சாகுறாங்க, திடீர்னு சாகுறாங்க. வருஷக்கணக்கில் பிள்ளைகளை வளர்த்து ஒரே நொடியில் கடல் இழுத்துட்டு போயிடுது. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியில் மூழ்கி சாகுறான். அது எதுக்கு? அப்படி ஆக்சிடெண்ட் ஆகுது. வண்டியில் போகும்போதே கவுந்து கீழே விழுந்து சாகுறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது. இது எதுக்கு மக்களே? எத்தனை விபத்து நடக்குது தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் சாகுறாங்க. கோயில் குளத்தை கூட்டி போய் பிள்ளைகளை சாகடிக்கிறது, பைக்கில் ஓட வச்சு சாகடிக்கிறது, குடும்பத்தோடு போய் அப்படியே சாகுறது. ரிலாக்ஸு தேவை. அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு உங்கள் உள்ளூரில் ஒரு பூங்கா, சுற்றுலா தலங்கள் உங்கள் பக்கத்தில், ரொம்ப தூரமாக இல்லாமல் பக்கத்தில் உள்ள சில காரியங்கள், முடிஞ்ச அளவில் உயிர் பாதுகாப்பு, உங்கள் சேஃப்டி யோசிங்க. எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகள் பேச்சை கேட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஆசையை வெளிப்படுத்துவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதை அப்படியே கேட்டுட்டு நீங்கள் நடக்கணும்னு தேவையில்லை. அவங்க உயிர் முக்கியம், அவங்க வாழ்க்கை முக்கியம். அதில் கவனம் செலுத்தி ஆடம்பர சுற்றுலா டூர்கள்லாம் கொஞ்சம் அணை கட்டி, கொஞ்சம் பிரேக் போட்டு, உள்ளூரில் விபத்து இல்லாத அளவில் பாதுகாப்போடு சில காரியங்களை ஞானமாக செய்யுங்க. இந்த கவனத்தோடு செய்யும்போது பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு வழி பிறக்கும். நண்பர்களே, மனதில் கொள்ளுங்கள். வணக்கம்.